பிக் பாஸ் ஃபைடா? பயவுல கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குதான் பாரு. யாரு புள்ள? பிக் பாஸ். என்ன வாய மூடு, நீ வாய மூடு. இதை ஏன் பார்க்குற? வா பாட்டை போட்டு வைப் பண்ணலாம். எப்ப பாரு பிக் பாஸ்ல பாட்டை போட்டு ஆட வேண்டியது. டொமாட்டோ கொடு, நான் நியூஸ் பார்க்க போறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நம் நாட்டை சுத்தம் செய்வதற்காக முக்கிய பிரமுகர் அதிரடி முயற்சி. இதுபோன்று மக்களும் நம் நாட்டின் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று முக்கிய பிரமுகர் வேண்டுகோள். இவனுங்க போடுற குப்பையை நாங்க தான் கிளீன் பண்றோமா? இப்ப ஓட்டுக்காண்டி வந்துட்டு இவங்களே குப்பையை போட்டுட்டு இவங்களே அள்ளிட்டு பேர் வாங்கிட்டு போயிருவாங்களாம். The next day. வரேன். என்ன வரேன்னு சொல்லிட்டு போறீங்க? வேலைக்கு போறேன்னு சொன்னேன். ஐயா, நம்ம நேற்று போட்ட வீடியோ வைரல் ஆச்சுங்கய்யா. குப்பையை கொளுத்துற மாதிரி இவங்களை கொளுத்துனாதான்டா சரி வரும். A few moments later. Saturday night na clubbing done. Ada 11:30 ke hudna boring done. Police romba ipa strict anade, namba youth manasu romba vex anade. Off party kuda ipo illave illaba. Pakkattu ootukare romba romba tollaba. Ennada life idu enjoy pandra vayasa. Where is the party? Avanga ootla party. Where is the party? Namma ootla party. The next day. ஷபா. பிரேக்கிங் நியூஸ். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வகுப்பறையில் போதைப் பொருள் பயன்படுத்தியதில் ஆசிரியரிடம் பிடிபட்டார்கள். பிடிபட்டவுடன் ஆசிரியரிடம் தகராறு செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் ஏடிஎம் வாசலில் பணம் எடுத்து வந்த ஆசிரியையை தாக்கி பணத்தை கொள்ளையடித்து சென்ற 4 இளைஞர்கள். டேய், நீ ஏன்டா திருதிருன்னு முழிக்கிற? ஐயோ, இவ வேற கண்டுபிடிச்சிட்டாலே. நான் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை படிக்க விடு. அப்பா, என்ன மரியாதைலாம் தூக்கலா இருக்குது? காலேஜ்ல டூரிய குங்கிட்டாரு, போயிட்டு பத்தனவே. என்னது காலேஜ்ல கூழ் ஊத்துறாங்க, குடிக்க போறியா? இல்லப்பா, காலேஜ்ல இருந்து டூர் கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் போக கூடாது, சேஃபே இல்ல. அதான் எங்க அக்கா போவாங்க, நான் காசு தருவேன். உனக்கு ஏதுடா காசு? ஐயோ கேட்கலாட. கேஷ் ப்ரைஸ் கிடைச்சிச்சு. என்ன கேஷ் பிரைஸ்? ஓட்டப்பந்தயத்தில் கிடைச்சி. இப்போ என்ன உனக்கு? எங்கள் அக்கா அதெல்லாம் போயிட்டு வருவாங்க சேஃபா. என்னமோ பண்ணுங்க, நான் சொல்றது என்னை கேட்டிருக்கீங்க. மூச்சு காத்துல மாறுத போல மாமா போடு பாஞ்சுக்கோ, கொஞ்சம் சாஞ்சுக்கோ, என்ன மேஞ்சுக்கோ, நீதானா ராசாவே ஓ ரோசா பூ நான் தானே நெஞ்சில் என்ன வெறிச்சுக்கோ, கொஞ்சம் அடைச்சுக்கோ, என்ன வளைச்சுக்கோ, தாராளமா நீளாதோ நீர் எனை தீண்டும் நிமிஷங்கள் நூறு ஜென்மம் போனால் என்ன, நீதான் என் சொந்தம். ஆமாதான், பார்ட்டி பண்ணலாம்.
நிக்கிற சிறு தண்டா தப்பு செய்ய ஒப்பு கொண்டா பூ மேல குந்துவ சொல்ல பண்ணா ஏழு மலையிருக்கும் கடவுளுக்கும் காசு தேவை நான் கடவுளுக்கும் அந்த குபேரே அவன் குசேலே நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளான சிங்கடி என்றாலும் சொந்தத்தின் சொந்தக்கல்லா ஹே உள்ளாரவே காடு உன்னால உண்டாச்சு நோக்காடு. ஏய் மச்சான் இங்க பாருடா மச்சான், எவ்வளவு குடிச்சாலும் கண்ட்ரோலா இருக்கணும். எப்படி கண்ட்ரோல்? டேய் யாரை விட்டுருங்கடா, என்னை என்ன வேணா பண்ணுங்கடா, அவளை விட்டுருங்கடா ப்ளீஸ்டா. என்னடா இன்னும் முடிச்சு விடாம இருக்கீங்க? Few moments later. டிவியை போட்டு வேலையை பார்ப்போம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுற்றுலா சென்ற காதல் ஜோடியை போதையில் 4 இளைஞர்கள் வழிமறித்து அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதோடு விடாமல் அவளை கொலை செய்தனர். தடுக்க வந்த காதலனை இரும்பு கம்பியால் அடித்த கொடூரம். அந்த பெண்ணின் முகம் சிதைந்ததால் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்பொழுதைய முக்கிய செய்தி. இந்த வழக்கின் முக்கிய திருப்பமாக 4 இளைஞர்களுள் ஒருவன் தன் தவறை உணர்ந்து போலீசாரிடம் சரணடைந்தார். அந்த நபர் அந்த பெண்ணின் தம்பி என்பது அதிர்ச்சியை உண்டாக்குகிறது. அந்த இளைஞனின் புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். ஐயோ, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடக்குதே. இவன் ரொம்ப நாளாவே சரியில்லை. அன்னைக்கு ஏடிஎம் நியூஸ் வந்தப்பே திருன்னு முழிச்சான். அன்னைக்கே நீங்க தட்டி கேட்டிருந்தா அந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். அதான் நியூஸ்ல போட்டோவோட போட்டாங்களே, இதுக்கு மேல என்ன வேணும்? வா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இத்தனை நாள் என்ன கண்டுக்கிட்டீங்க? எங்களுக்கு என்ன தேவை, நாங்க என்ன பண்றோம், எங்க போறோம், என்ன பிடிக்கும் பிடிக்காது ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? இப்ப மட்டும் என்ன புதுசா ஆக்கற? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், நீங்க மட்டும்தான். தயவு செஞ்சு அவளை பார்க்க வராதீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. One week later. Six months later. Let me welcome our today's chief guest, the woman achiever of this year, to deliver a speech about her life history to motivate you all. Welcome you, ma'am. இப்போ நீங்க இங்க பார்த்தது ஒரு வீட்டில் நடந்த விஷயம்தான். இதே மாதிரி தினம் நிறைய வீட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் பழைய காலத்துலலாம் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்த்தாங்க. ஆனா இப்போ பேரண்ட்ஸ் கண்டிக்கிறதே இல்லை, பிள்ளைங்க சொல்றது தான் பேரண்ட்ஸ் கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் விழிப்புணர்வா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸ் பணத்துக்காக காசுன்னு ஓடாம பிள்ளைங்க என்ன பண்றாங்க என்னன்றத கவனிங்க. ஆண்களும் தன்னோட எல்லா பொண்ணுங்களையும் தன்னோட அக்காவாவும் தங்கச்சியாவும் பார்த்தா இந்த நிலைமை வராது. அதே மாதிரி பொண்ணுங்களும்